2 விதமா நீங்க ஒரு சினிமாவை உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தடுங்கிறது என்னன்னா, நீங்க சுயமா சிந்திச்சு, யோசிச்சு, உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உருவாக்குறது. செகண்ட் மெத்தட்ங்கிறது என்னன்னா, மற்ற மொழி சினிமாவை தழுவி உருவாக்குறது. அது இங்கிலீஷ், பிரெஞ்சு, கொரியன் என எந்த லாங்குவேஜ் சினிமாவா கூட இருக்கலாம். இதுல மற்ற மொழி சினிமாவை அடாப்ட் பண்ணும்போது 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தடுங்கிறது அந்த சினிமாவை அப்படியே காப்பி பண்ணி உங்க மதர் டங் அண்ட் நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கிறது, அதாவது காப்பி பண்றது. செகண்ட் மெத்தடுங்கிறது அந்த சினிமாவிலிருந்து ஒரு கருத்தை, ஒரு பாயிண்ட்டை, ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற புதிய விஷயங்களை சேர்த்துக்கிறது. இது ரீமேக். இப்படியாக பிறமொழி சினிமாவை தழுவி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தமிழ் சினிமா சரியாகவும் காப்பி செய்யாம, புதிய விஷயங்களையும் சரியா சேர்க்காம, அதாவது காப்பி அண்ட் ரீமேக் அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களையும் தவறா செய்து முயற்சி திருவினை ஆகாம போயிருக்கு. அந்த சினிமா தான் விடாமுயற்சி. 1997 பிரேக் டவுன்கிற இங்கிலீஷ் சினிமா வெளிவருது. கர்ட் ரசல் நடிச்ச கிரைம் த்ரில்லர் சினிமா. நல்ல மேக்கிங், பெரிய வெற்றி பெற்ற சினிமா அது. இந்த சினிமாவோட கதை அமெரிக்காவில் இருக்க அரிசோனாவில் நடக்குது. இந்த பகுதி மலைகள் மற்றும் பாலைவனங்களால் நிறைந்தது. ஹீரோ ஜெஃப் அவரின் மனைவி ஆமியை இந்த பகுதியில் கார்ல வரும்போது தந்திரமாக கடத்திடுறாங்க. தம் மனைவியை ஹீரோ எப்படி காப்பாத்துறார் அப்படிங்கிறத ரொம்ப லாஜிக்காகவும் நம்பும்படியா பேசின சினிமா தான் பிரேக் டவுன். விடாமுயற்சி ஒரு தமிழ் சினிமா. அதுல தமிழ் தம்பதியான அஜித், த்ரிஷா அசர்பைசான் தலைநகரம் பாகுவிலிருந்து ஜார்ஜியாவில் இருக்க டிப்லிசிக்கு கார்ல போறாங்க. இவங்க கார்ல வர்ற வழியில ரொம்ப தந்திரமா ஒரு கும்பல் த்ரிஷாவை கடத்திடுது. இது வரைக்கும் எல்லாமே சரியா தான் போகுது இந்த சினிமாவில். இங்க எது சிக்கல் ஆகுது அப்படின்னா, இந்த கடத்தல் கும்பலை ஒரு தமிழ் கிரிமினல் கும்பல் என காட்டுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த, குறிப்பா தூத்துக்குடியிலிருந்து போன ரெஜினா முக்கிய உறுப்பினராக இருக்கும் இந்த கும்பல் சம்பந்தமே இல்லாத அஜர்பைஜான்ல ரஷ்யன் மாஃபியாவோட சேர்ந்து மிக தீவிரமான குற்றங்களை செய்யும் சர்வதேச மாஃபியா போல ரொம்ப பெரிய லெவல்ல காட்டுறாங்க. அதாவது இந்த கிரைம் கும்பலினுடைய ஜியோகிராஃபி, நிலப்பரப்பு தமிழ்நாடு, தாய்மொழி தமிழ். இவங்களுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலப்பரப்பு, வேற ஒரு மொழி. அங்க இருக்கிற போலீஸ் சிஸ்டம், லீகல் சிஸ்டம், அதாவது சட்டமைப்பு என்கிறதே கம்ப்ளீட்டா வேற. அந்த மாதிரியான ஒரு நாட்டுல ஒரு தமிழ் கும்பல் இவ்வளவு பெரிய கிரைமை சாதாரணமா செய்யறாங்க அப்படின்னு காட்டினது தான் விடாமுயற்சி சினிமாவின் மிகப்பெரிய தவறு. ஆடியன்ஸ் கிட்ட நம்பகத்தன்மை இல்லாமல் போனதற்கு முக்கிய காரணமா இதுதான் இருக்கு. இந்த சினிமாவினுடைய அடிப்படையே காலியானதுக்கு காரணமே இதுதான். விடாமுயற்சி சினிமாவின் மிகப்பெரிய அபத்தம் இது. இது போக 100 கிலோமீட்டருக்கு ஒரு போலீஸ் தான் இருப்பாரு, அவரையும் யார் வேணாலும் சுட்டுட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு காட்டுறாங்க. பொதுவா அசர்பைஜான் போலீஸ் ஜீப்ல இல்ல போலீஸ் கார்ல எத்தனை போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதும் கூட தெரியாம சினிமா எடுத்து வச்சிருக்காங்க. இது போக அஜர்பைஜான் போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை போலீஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம ஒரே ஒரு போலீஸ் தான் எப்பவுமே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது என்ன முனியாண்டிங்கிற போலீஸ் இருக்கிற உசிலம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனா என்ன? இந்த காட்சிகள் எல்லாமே லாஜிக்கே இல்லாம இருக்கு. ரெஜினா கேரக்டர் ரொம்ப ஆபத்தான ஒரு மனநோயாளி, ஒரு சைக்கோ பேஷண்ட். யார வேணுனாலும் எப்படி வேணுனாலும் கொலை செய்யற ஒரு சைக்கோ கிரிமினல். இந்த மாதிரியான கிரிமினல்கள் அஜர்பைஜான் சட்டப்படி வெளியவே வர முடியாது. அதே ஜெயில இருக்கிற அர்ஜுன், அதாவது ரெஜினா இருக்கிற அதே ஜெயில அர்ஜுன் திடீரென மாயாவி மாதிரி ஒரு சீன்ல வர்றாரு. இந்த வீடியோ கேம்ஸ்ல ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லா போலீஸ்க்கு ஒரு 4 பஞ்ச் விடுறாரு. இதுக்கப்புறம் இந்த 2 பேரும் ரொம்ப ஜாலியா ஊர் சுத்துறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களை எதுவுமே செய்யாம விட்டுருது. அது என்ன ஆப்பிரிக்காவா இல்ல அஜர்பைஜானா? அர்ஜுன் ரெஜினா கேரக்டர்ல எந்த வித லாஜிக் இல்லாமையே உருவாக்கியிருக்காங்க. இதை எப்படி ஆடியன்ஸ் நம்புவாங்க? இது போக
பிரகாஷ் அப்படிங்கிறோட கயலுக்கு ஒரு அஃபையர் உறவு இருப்பதா சொல்றாங்க. யார் அவர்? அவர் என்ன செய்யறார்? எங்க இருக்கார்? எப்படி இருப்பார்? தன் கணவனை தாண்டி அப்படி ஒரு உறவு வர என்ன காரணம்? குழந்தை பிறக்காததா அல்லது பிரகாஷ் உறவு தானா? எதனால கையல் விவாகரத்து கேட்கிறாங்க? ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனே இல்லாம அந்த காட்சிகளை நகர்த்திட்டே வர்றாங்க. லாஜிக்கே இல்லாத காட்சிகளா இந்த சீன்லாம் இருக்கு. இப்போ நம்ம இப்படி ஒரு கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த தமிழ் தம்பதியான அஜித் த்ரிஷா தமிழ்நாட்டில் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஒரு தமிழ் கிரிமினல் கும்பல் த்ரிஷாவை தந்திரமா கடத்திடுறாங்க. கடத்திட்டு போய் பணம் கேட்கிறாங்க. அஜித் போராடி தன் மனைவியை காப்பாத்துறார் அப்படின்னு ஒரு கதையை வச்சிருந்தா கூட ஆடியன்ஸ் நம்புற மாதிரி அது இருந்திருக்கும். குறைந்தபட்சம் இந்த கதை இலங்கையில் நடக்குது என காட்டியிருந்தா கூட நம்பலாம். இப்போ தமிழர்கள் அதிகமா வசிக்கும் மலேசியா, சிங்கப்பூர்ல கூட இந்த கதை நடக்கிறதா காட்டவே முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற சட்டங்கள் ரொம்ப முறையானவை, மிக மிக கடினமானவை. இந்த சினிமாவுடைய இன்னொரு மிக முக்கிய சிக்கல் அப்படிங்கிறது, அஜர்பைஜானை சேர்ந்த ஒரு கிரிமினல் கும்பல் ஆள் கடத்தல், பணம் பறிக்கிறது, ஏராளமான கொலைகள், பெண்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு ரஷ்ய மாஃபியாவோட விற்கிறது என கூட கதையை வச்சிருக்கலாம். இதுல நீங்க ஏராளமான சுவாரஸ்யமான தகவல்கள், விறுவிறுப்பான காட்சிகளை வச்சு ஒரு வலுவான ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டோரியை சொல்லி இருக்க முடியும். அஜர்பைஜான் மாஃபியா, ரஷ்யன் மாஃபியா என அந்த கதையை நீங்க கொண்டு போய் ஒரு பிரம்மாண்டமான சினிமாவை தாராளமா உருவாக்கி இருக்க முடியும். அப்படி உருவாக்கி இருந்தா அந்த கதைக்கான ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் நிறைய கிடைக்கும். பல விதமான நிலப்பரப்பு, பல மொழிகள், பல ட்விஸ்ட் டர்ன்ஸ்னு ஒரு நல்ல கிரைம் த்ரில்லரை உருவாக்கி இருக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட 200 கோடி பட்ஜெட் இருக்கு. இப்படி ஒரு வலுவான காட்சிகளை உருவாக்கி அந்த சீன்களை காட்டாம சினிமா முழுக்க ஹீரோவான அஜித்தையே காட்டிட்டு இருந்தா எப்படி பார்க்க முடியும்? ஒரு சினிமாவில் அஜித் அப்படிங்கிற ஹீரோக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதோ அந்த அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் டீடைல்கள் இருக்கணும். அதாவது வலுவான கதை மற்றும் காட்சிகள். அப்பதான் அஜித் கேரக்டருக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்துதான் நீங்க ஒரு பிரம்மாண்டமான கிரைம் த்ரில்லர் கமர்ஷியல் சினிமாவை கொடுத்து வெற்றி பெற வைக்க முடியும். கடவுளே அஜித்தே அப்படின்னு தியேட்டர்ல கத்துற ஒரு ரசிகன் இருக்கான் இல்லையா, அவனே ஒரு 2.5 மணி நேரம் அஜித்தை மட்டும் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? இதுவே இப்படின்னா காமன் பப்ளிக் எப்படி பார்க்க முடியும் இந்த சினிமாவை? இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சுமாரா டல்லா போயிருது. இப்போ இந்த சினிமாவினுடைய ஸ்கிரிப்டை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். ஹீரோயிசம் அண்ட் மனைவியை காப்பாற்றுறது, இது ரெண்டும் தான் இந்த ஸ்கிரிப்டினுடைய சென்டர் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த 2 மேஜர் சென்டர் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு கேரக்டர் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அஜித் 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 அஜித். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் அர்ஜுன், ரெஜினா கேசன்ட்ரா, ஆரவ், த்ரிஷா, ரம்யா அண்ட் அஜர்பைஜான் போலீஸ் டீம், இவ்வளோ கேரக்டர்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் சைடில் இந்த சினிமாவில் பிளேஸ் பண்ணியிருக்க கேரக்டர்ஸ் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷனுக்குள்ளே வரலை. அதுபோக இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த மூவியில் அஜித் அப்படிங்கிற கேரக்டருடைய ஹீரோயிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பிளேஸ் பண்ண மாதிரி தெரியுது. இதில் ஒரு சினிமாவில் கதாநாயகன் நிறைய சீன்கள் வருவார், பலவிதமான எமோஷன்களை தாண்டி அவர் வருவார். ஒவ்வொரு இடத்துலும் இந்த எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த சினிமாவில் அஜித் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டோன், ஒரே மாதிரி பிச்சில் பேசுகிறார். அதாவது ஒரே துவனி, ஒரே ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ரொமான்ஸ் சீன், லவ் சீன், ஆர்கியூமெண்ட் பண்ணுற சீன், ஆஃபீஸ் சீன், ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டி பண்ணுற சீன், வில்லன்களோட சண்டை போடுற சீன், போலீஸ்கிட்ட பேசுகிற சீன், பேங்க்ல மேனேஜரை பார்த்து பேசுகிற சீன், கையில் காப்பாற்றுறதுக்கு முன் பேசும் சீன், காப்பாற்றுறதுக்கு பின்னால் பேசுகிற சீன் என எல்லா இடத்துலையும் ஒரே டோன் அண்ட் பிச்சில் பேசுகிறார். இந்த சினிமாவினுடைய மிகப்பெரிய சிக்கலே இதுதான். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் என எதுவுமே இந்த பர்டிகுலர் த்ரில்லர் கதைக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஒரு பெரிய கமர்ஷியல் மாஸ் ஹீரோவான அஜித் இதை யோசிக்கணும். அர்ஜுன் இதுக்கு முன்னால வெளியான சினிமாவிற்கும்
அதாவது அர்ஜுனோட சினிமாவிற்கும் இதில் அர்ஜுனின் பாடி லாங்குவேஜ் அண்ட் டோனுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லாத மாதிரி ஒரே மாதிரி இருக்கு. அஜர்பைஜான்ல பெரிய கிரிமினலா இருக்கிற வடிவேல் என்ற கேரக்டருக்கு ஏற்ப எதுவுமே பொருத்தமா இல்லை. ஐஸ் எக்ஸ்பிரஷன், டைலாக் டெலிவரியில எந்த டிஃபரன்ஸுமே இல்லாம நடிக்கிறார் ஆரவ். இவர் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ஒரே மாதிரியான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ். ரெஜினா காசென்ட்ரா, உண்மையிலேயே இந்த சினிமாவில் நல்லா நடிச்சிருக்கிறது ரெஜினா தான். சீன்களுக்கு ஏற்ற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரின்னு இவர் தான் காட்சிகளுக்கு ஏற்ப உணர்ச்சிகளில் வேறுபாட்டை காட்டியிருக்கவர். த்ரிஷா, வழக்கம் போல ஒரே மாதிரியான ஸ்டீரியோ டைப் சிரிப்பு, டைலாக் டெலிவரி, வாக்கிங் ஸ்டைல், மேக்கப். சினிமாட்டோகிராஃபி அண்ட் லொகேஷன், இந்த சினிமாவில் சிறப்பாக வேலை செஞ்சிருக்கிறது இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான். அஜர்பைஜான், தாய்லாந்தின் நிலப்பரப்பை ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. நல்ல ஸ்டைலிஷ், ரிச் லுக் ஃப்ரேம்ஸ், டாப் ஆங்கிள், ஒயிட் ஷாட், லாங் ஷாட்னு நிறைய இந்த சினிமாவில் இருக்கு. சினிமா முழுக்க நல்ல லைட்டிங் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஓம் பிரகாஷ். காஸ்டியூம், சினிமா முழுக்க நல்ல காஸ்டியூமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அஜித் த்ரிஷா காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு படம் முழுக்கவே. எடிட்டிங் NB ஸ்ரீகாந்த். இந்த சினிமாவின் எடிட்டிங் அவ்வளவு கிரிப்பிங்காக இல்லை. ஒரு கமர்ஷியல் கிரைம் த்ரில்லருக்கு தேவையான ஃபாஸ்ட் அண்ட் கிளீன் கட் ரொம்ப கம்மியாக தான் இதில் இருக்கு. மியூசிக் அனிருத். பாடல்கள் வழக்கம் போல தான் இருக்கு. ஆனால் நிறைய இடங்கள்ல பிஜிஎம், பின்னணி இசையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டிரெக்ஷன், இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்க சினிமாவை டைரக்ட் பண்ண மகிழ் திருமேனி. மொத்தத்தில் விடாமுயற்சி என்ற பெயரில் எல்லா விதமான நல்ல வாய்ப்பையும் விட்ட சினிமாவாக இது இருக்கிறது. பெரிய பட்ஜெட், நிறைய நேரம், நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த சினிமாவை கொடுத்த இந்த மொத்த டீமும் சேர்ந்து இனிமேல் லாஜிக்கான நம்புற மாதிரியான சினிமாவை தர வாழ்த்துக்களை சொல்லிட்டு பெட்ஃபோ சினிமா சேனல் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூ சந்திப்போம். தேங்க்ஸ்.